நல்லா இருக்கீங்களா? அபிபி கம் டு துபாய். பெல்லி டான்ஸு அது எல்லாமே துபாய் வந்து பார்த்துடலாம். துபாய் வந்து இதுவோ பார்க்கலன்னா எப்படி? சரிங்களா, பார்த்துடலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பெல்லி டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. You found me by the gate with rain on my sleeves. Your hand said come along, so quiet, so easy. We passed the iron fence and the sleeping dogs. Your steps were made of smoke, your eyes like fog. Keep me near, keep me near. அவர் போன்னு சொன்னா கூட விட மாட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டாரு. நான் வேணாம் எல்லாம் குழந்தையெல்லாம் இருக்கு, அதனால வந்து நல்லா வைப் பண்றாங்க. சூப்பரா. ஓகேங்களா, போலாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா அபுதாபி போயிட்டு வர்றதுக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இதுக்கப்புறம் ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சேன். இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு எங்கே போகிறேன்னா டெசர்ட் சஃபாரி போகலான்னு இருக்கேங்க. டெசர்ட் சஃபாரின்னா உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த டெசர்ட்டில் போயிட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது. நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான டீலில் கிடச்சிது. அதனால் அது வந்து ஓகே பண்ணிட்டேங்க. வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து 2:30லேருந்து 3:30க்குள்ளே வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிரைவர் நம்பரு எல்லாமே முன்கூட்டியே வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு என்னென்ன டெசர்ட் சஃபாரியில் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த டிஜிட்டலாக வந்து இந்த டெசர்ட் சஃபாரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்னா அப்புறம் இது வந்து என்னென்ன சார்ஜு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு நான் சொல்கிறேன் எப்படி சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ வந்து பிக்கப்புக்கு வந்து லேண்ட் க்ரூசர் இல்லாட்டி ஹம்மர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க பிக்கப்புக்கு. லேண்ட் க்ரூசர் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹம்மர் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஆர்வமாக இருக்குது அந்த காரை வந்து பார்க்குறக்கு, அந்த காரில் வந்து பயணம் பண்ணுறக்கு. பார்த்துடலாம். அந்த கார் வந்துச்சுன்னா நான் ஏறிட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். வந்ததும் கால் அடிப்பாங்க. கால் அடித்ததும் நம்ம ஏறிட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா? பக்கத்தில் வந்துட்டாங்களாமா. வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு, வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இருந்து வராருன்னு தெரியல எனக்கு. இந்த பக்கம் இருந்து வராரா இல்லை இந்த பக்கம் இருந்து வராரான்னு தெரியல. பார்ப்போம். ஏன்னா உள்ள வந்து பார்க்கிங் இடம் இருக்கு. இங்க பார்த்தீங்களா, இப்படி வந்து உள்ள வந்து வெளியே போற மாதிரி இடம் இருக்கு. ஸோ இதுலேருந்தும் வண்டி வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்தும் ஒரு என்ட்ரி ஆகுது, இதுலேருந்தும் வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ எந்த பக்கம் உள்ள வராருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுறாரு. இன்னும் வண்டி நம்பர் கொடுத்தா கூட நானே நோட் பண்ணிக்கலாம். வண்டி நம்பர் எதுவும் அவர் கொடுக்கல, வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணியிருக்காரு பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லி. கார் வந்துருச்சுங்க. அங்கே நிற்கிது பாருங்க, டெரோனோ அப்படின்னு சொல்லி. இது சார்லட்டோடது. 50-551 வர்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இப்போ போய் ஏறிக்கலாங்க. நாங்கள் ஏறிட்டு நான் பேசுகிறேன். ஏன்னா இப்போ ரோடை கிராஸ் பண்ணணும். மெயின் ரோட்டில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வந்து ரோடை கிராஸ் பண்ணிட்டு பார்த்து கிராஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, சஃபாரி வந்து ஏறியாச்சுங்க. என்ன ஆச்சுன்னா மேப் வந்து சரியாக ஒர்க் ஆகலையா, அதனால தான் பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போது ஏறியாச்சு. நான் வந்து டொயோட்டாவில் வந்து இந்த லேண்ட் க்ரூசர் வரும்னு நினச்சேன். இது வந்து வேற காரு. இதுவும் நல்லா மாசாக தான் இருக்குது. இதுவும் 7 சீட்டர் எஸ்யூவி சூப்பராக இருக்குது. நம்ம எங்கள் கூட ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. இன்னும் 2 பேர் பிக்கப்பில் இருக்காங்க. பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணிட்டா நம்ம அடுத்தது இந்த பாலைவனத்துக்கு போக வேண்டியதான் சஃபாரிக்கு. ரெடிங்களா பார்க்குறக்கு? துபாய் சிட்டி விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சுங்க. இப்போ வந்து பாலைவனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணு கட்டுற வரைக்கும் பாலைவனம் தான் இருக்குது. சில இடத்துல ஒட்டகங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2-3 ஒட்டகம் அதான் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஒட்டகமெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்காங்க, ஒட்டக ஃபார்மு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெசர்ட் சஃபாரி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. சன்செட்டில் தான் போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அப்போ தான் அந்த வியூ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. நான் அங்கே போயிட்டு நான் காட்டுறேன் டெசர்ட் சஃபாரிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு. பக்கத்துல வந்தாச்சுங்க. நம்ம கூட்டிட்டு வந்த டிரைவர் வந்து சூப்பரா பாட்டெல்லாம் போட்டு பட்டாசு கிளம்புறாரு. நல்லா அரபிக் சாங்கு எல்லாம் சாங்கு தெரியல, பட்டாசு கிளம்புறது மியூசிக் நல்லா பீட்டா இருக்கு. தெரியுதுங்களா? பாட்டு கேக்குதுன்னு நினைக்கிறேன். டெசர்ட் குள்ள என்டர் ஆயாச்சு.
அப்படியே காட்டுற பாருங்க. மெயின் ரோட்ல இருந்து டெசர்ட்ல என்டர் ஆயிடுச்சுங்க. நம்மளை கூட்டிட்டு வந்த டிரைவர் வந்து நல்லா சாங் பிரியர் போல, எல்லா சாங்கும் பீட்டா போட்டு விட்டு கலக்குறாரு. மாசா இருக்கு சாங்ஸ் எல்லாமே. ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்க இருந்து ஆஃப் ரோடு தான். போயிட்டு கேம்ப்ல போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் லேண்ட் க்ரோசர் ஏறுவோமா. இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து எவரை எடுத்து சொல்லியிருக்கேன். வெஸ்ட் சைட்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு ஆஃப் ரோடிங். வந்தாச்சுங்க பார்க்கிங்க்கு. இங்க இருந்து தான் டெசர்ட் சஃபாரி ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா பீட்டா வைப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கேக்குதுங்களா சாங்கு? வாங்க போய் இறங்கி பார்க்கலாம். வந்தாச்சு டெசர்ட் சஃபாரிக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து டைம் 6:30 மணி ஆச்சு. இப்போ கூட வெயில் கொளுத்துது பார்த்தீங்களா. எல்லாரும் இப்போதான் வந்த வைப்பா வந்து இறங்கிட்டு இருக்காங்க. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹம்மர் நிற்கிதுங்க. அந்த பிளாக் கலர் காரு ஹம்மரு. நினச்சி கூட பார்க்க முடியல ஹம்மரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இப்போ நம்ம இறங்கிட்டு இப்போ வந்து லேண்ட் க்ரூசரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க. போயிடலாங்களா? கபிபி கம் டு துபாய்ங்கிற மாதிரி சூப்பராக மிரட்டியிருக்காங்க. எல்லாமே இங்கே லேண்ட் க்ரூசர் தான் நிற்கிது. அப்படியே வெஸ்ட்ல சன்செட் பார்க்கலாங்க நம்ம. இப்போ இன்னைக்கு 6:30 மணி ஆச்சு. இன்னொரு 1/2 hourல தான் சன்செட் ஆகுமா இங்கே. அதையும் பார்த்தலாம் இன்னைக்கு. சும்மா செம வியூன்னு கிடைக்க போகுது இன்னைக்கு. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அல் அப்ஜானுங்களாம்மா. அல் அப்ஜான் டெசர்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கேமலெல்லாம் வச்சுருக்காங்க. கேமல் சஃபாரி பண்ணுறவங்க பண்ணலாம். இது எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூடு தான். நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே வந்து ஃபால்கான் ஷோன்னு சொல்லிட்டு இந்த பறவை வந்து லகுடுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். லகுடு, அதுக்கப்புறம் கழுகுன்னு சொல்லுவோம். அந்த இதை வந்து கையில் நிற்க வச்சு ஃபோட்டோவில் எடுக்கலாம். அந்த இதுவும் இதில் இன்க்ளூட் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டார்ட்ண்ணா. வந்தாச்சுங்க. ஒட்டகத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து எங்கள் கூட வந்தவங்க எல்லாமே ஏறி பார்த்தாச்சு. இப்போ நான் ஏறி இருக்கேன். அவர் வந்து என்னோட கூட வந்தவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த ரவுண்டு நான் தான் ஒரு சின்ன ரவுண்டை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இப்போ போய் ஏறிடலாங்களா? அவர் ஏறுறவர் வந்து வந்தாருன்னா ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றாருங்க. அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஏற போறாங்க. ஒட்டகத்துல முறையா ஏற போறேன். பைக் ஏறி உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. அப்பா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. மெதுன்னு இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே முதுகெல்லாம் திடுக்கு ஆடுதுங்க. வாவ், எதிர்பார்க்கவே இல்லைங்க. துபாயில வந்து டெசர்ட் சஃபாரி பண்ணும்போது இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. வா. ஆனா உள்ள கீழே வந்து நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்க. அந்த காட்டன்ஸு அந்த இது எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கு. மெதுன்னு இருக்குங்க. இந்த வயிற்றுல உட்கார்றது வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அவ்வளோதாங்க. ஒரு 7 அடி இருப்ப மாட்டிருக்கு மண்ணுல இருந்து. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வந்தாச்சுங்க. அவ்வளோதான். டெசர்ட் சஃபாரியில் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸான கேமல் ஷோ. ப்ரோ டேக் ஒன் கிளிப் ஆல்சோ. டவுன் கீழே இறங்குப்பா. கீழே இறங்கு. ரவுண்டு முடிஞ்சது. கீழே இறங்குப்பா ப்ரோ. மேக் இட் டவுன். கேன் ஐ சிட் ஃபுல் டே? வாவ், என்ஜாய். ஐயோ என்னப்பா ஜிங்கிக்கு அப்படியே தள்ளி விடுது. கிளிக். தேங்க்யூ. கேமல் ரைடு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபால்கன் ரைடு சொல்லியிருக்காங்க. நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
ஃபேல்கன் இது வந்து 10 திரம்ஸுங்களாமா. ஜஸ்ட் இந்த அந்த அந்த அதான் சொல்றேன், பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த கழுகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கழுகு வந்து கையில் உட்கார வைக்கிறதுக்கு 10 திரம்ஸு. எனக்கு வந்து அது தேவை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஹேப்பனிங் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம கூட வந்தவங்க ஹைதராபாத்காரங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆட் பண்ணுறாங்க அந்த இதில். ஸோ வந்து அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபல்கான் பறவை பார்த்துக்கிறீங்களா? இதுதான் நம்ம யூஏயோட தேசிய பறவைங்க. அதையே தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃபல்கான் பறவை. நம்ம ஊரில் லகுடுன்னு சொல்லுவோம். பாருங்க எவ்வளோ எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குது பாருங்களேன். இவங்க எல்லாமே நம்ம கூட வந்தவங்க தான் காரில். இந்த கையில் க்ளவுஸ் போடுறாங்கல்ல, இவங்க எல்லாமே எங்கள் கூட வந்தவங்க தான். இவங்க வந்து ஹைதராபாத்காரங்க, யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஒன் வீக்குக்காக அவங்க வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து லே ஓவருக்காக இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு. அதனால் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1 டே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. Hi bro, how is it? It's nice. Tell me the weightage to do. வந்து கையில் கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தோளில் உட்கார வைக்கிறாங்க. கையில் உட்கார வைக்கும்போது மட்டும் அந்த கையை வந்து கிழிச்சிடாமல் இருக்கிறதுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா அதோட நகை வந்து ரொம்ப அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. துரந்தர் படத்தில் வில்லன் வந்து நடந்து வருவாருங்களேங்க, அதை பற்றி ஒரு செட்டை போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரியே ஒரு செட்டெல்லாம் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த இதில் ரைட் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே தான் நிற்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்செட்டு, அப்படியே அந்த டெசர்ட்டில் வந்து சன்செட்டை பார்க்கலாம். பின்னாடி ஒரு சின்ன சின்ன கேம்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வந்து பாருங்க என்ன ரைட்ஸ், ஸ்பீட் ரைடு போடுறாங்க பாருங்க, எல்லாம் மிரட்டிருக்காங்க. செம ஹேப்பனிங்காக இருக்குது. வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு கேம்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏதோ வர்றதுக்கான அந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதுக்காக, அந்த வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறதுக்காக. ஸோ கொஞ்சம் போய் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் நான், சரிங்களா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பெல்லி டான்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி தாங்க ஈவினிங் நடக்க போகுது. இந்த சன் செட்டெல்லாம் ஆனதுக்கப்புறம் இங்கெல்லாம் லைட் செட்டிங்கெல்லாம் போட்டு பெல்லி டான்ஸ் பார்க்க போகிறேங்க. அதுலேயும் இன்க்ளூட், இந்த பேக்கேஜில் தான் இன்க்ளூடு பெல்லி டான்ஸு, அதுக்கப்புறம் ஃபயர் டான்ஸு, அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாமே இருக்குது. நிறைய இருக்குது, ஒரு 14 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியல, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரிங்களா? ஏங்க லேண்ட் க்ரூசருங்க, லேண்ட் க்ரூசர் இங்கெல்லாம் வந்து மாருதி 800 மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட் க்ரூசரையும் ஹம்மரையும் பார்க்கறக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. இங்கே பாருங்க பின்னாடி கேமல் ரைடுங்க. அப்படி இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இது கிராஸ் ஆகும், ஹம்மரை போய் கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். செம்ம ஹேப்பனிங்காக இருக்குது பிளேஸு. பாருங்களேன், அங்கே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்லைடிங்கு பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது கொஞ்ச நேரத்தில் இங்கே போகலாம். பாருங்க அந்த லேண்ட் க்ரூசரோட ட்ரிஃப்டிங்கையும், அப்படியே சன்செட்டு பாருங்க, அப்படியே இறங்குது அந்த பாலைவனத்துக்கு பின்னாடி. பார்க்கறக்கு அவ்வளோ வந்துருச்சு. இதை பாருங்க, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த ஹம்மருங்க எப்படி வராரு பாருங்க. வாவ், வாழ்க்கையிலேயே முறையாக ஹம்மரை வந்து பக்கத்துல இருந்து பார்க்குறேங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நம்ம இந்த ஹம்மர் கார் யார் வச்சிருக்காங்க தெரியுமில்ல? நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வச்சிருக்காருங்க இந்த காரு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த காரு இந்த காரு. இந்தியாவில் வந்து சில கைவிட்டேன்ற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க இந்த கார் எல்லாமே. அவ்வளோ பெரிய காரு, அவ்வளோ காஸ்ட்லியான காரு, ரெக்கார்டான காருங்க இந்த காரு. ஸோ இது வந்து நம்ம ஊரில் தாரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்குது, பெருசாக பின்னாடி இழுத்து விட்ட மாதிரி இருக்குங்க. மாசாக இருக்குது காரு. நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த லேண்ட் க்ரூசரில் தான் நம்ம ரைடு போக போகிறோம். லேண்ட் க்ரூசர் கார் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம புரட்சி தலைவி அம்மா வச்சுருந்த காரு லேண்ட் க்ரூசர். அவ்வளோ ரெக்கார்டான காரு இந்த காரு. 4x4 4 வீல் டிரைவ் காருங்க இது. முதல் முறையாக ஏற போகிற லேண்ட் க்ரூசரில் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அங்கே ஒரு ஹம்மர் வருது. ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்குங்க இந்த இடம். வாவ், அந்த சன்செட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரும் அந்த மண்ணு மேடில் கூட போய் எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ. நம்மளும் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்து எப்படி சன்செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நடக்கவே முடியலைங்க, ரொம்ப மெத்துன்னு இருக்குது. நம்ம பார்த்து தான் ஏறணும். நம்ம கூட வந்தாங்க பாருங்க, அங்கே நிற்கிறாங்க. அந்த சன்செட்டுக்கும் அந்த அழகும் பாருங்க எப்படி இருக்குன்னு, அந்த ரெட்டிஸா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ முறையாக ஏறுறேங்க நான், அப்படியே வலிக்கிட்டு போகுது. டெசர்ட் சஃபாரி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நம்ம போக போகிற வண்டி வந்துருச்சு, லேண்ட் க்ரூசர். நான் வந்து ஃப்ரெண்டு கேட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டில் வந்து போயிட்டு ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டெசர்ட்டில் போயிட்டு ரைட் பண்ணுவாங்க, மாசாக இருக்கும்.
பார்த்துடலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சன்செட் ஆயிடுச்சுங்க ஓரளவுக்கு. ஏறி உட்காந்துச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். நம்ம வந்த டீமே மட்டும்தான் ஏறுறாங்க. 7 பேர் உட்காரலாம். நம்ம 5 பேர் இருக்கோம். அதுக்கப்புறம் டிரைவரோட சேர்த்து 6 பேருங்க. போலாங்களா ரைடுக்கு? கிளம்பிட்டேங்க ட்ரிப்புக்கு. பூராமே லேண்ட் க்ரூசர் தாங்க நிற்குது. எல்லாமே ஹை எண்ட் வெஹிக்கிள். லேண்ட் க்ரூசரு, அதுக்கப்புறம் ஹம்மரு, அது மட்டும்தான் நிற்குதுங்க. இதை பார்த்தேன், இப்போ தான் கவனிச்சேன் நான் ஏறும்போது. அந்த லேண்ட் க்ரூசர் ஏறும்போது பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுக்கிறாங்க 4 வீலுக்கும். ஸோ அப்போ தான் இந்த வந்து மணலில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ முன்னாடி பார்க்கலாம் அப்போ. சரிங்களா, கிளம்பிட்டேங்க ரைடுக்கு. ஃபுல்லாக ஆஃப் ரோடு. எப்படி வேறுது பாருங்க வண்டி. ஓ மை காட், பாருங்க எம்மா எப்படி ஏற்றுறாங்க பாருங்க. 4X டிரைவில். சன்செட் ஓரளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஓ மை காட், என்னால பேசவே முடியலைங்க. மேலே அந்த அளவுக்கு திருப்புறாங்க வண்டியை. You found me by the gate with the rain on my sleeves. Your hand said come along, so quiet, so easy. We passed the iron fence and the sleeping dogs. Your steps were made of smoke, your eyes like fog. Keep me near, keep me near. I lose the road when you disappear. எப்படி மேலே ஏற்றுறாரு பாருங்க. சைடு வாக்கில் விட்டு ஏற்றுறாரு. அப்போதான் அந்த வண்டி எடுப்போம். அப்பா திருக்கிட்டேங்க வண்டியை. ஓ மை காட், திருப்பாரு. ஐயோ சாமி. இப்போ பாருங்க, ஒருத்தங்க டெசர்ட் சஃபாரினா டெசர்ட் சஃபாரி தான் மிரட்டி இருக்காங்க லேண்ட் க்ரூசரை வச்சு. मोबाइल वीडियो हिड़को என்ன திருப்புறாருங்க மனச. ஆமா, கம்பீரமா இருக்குங்க வண்டி. அப்பா 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 அப்பா. ಆಯ್ತಮ್ಮ அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு முடிஞ்சது. இப்போ வந்து ரெக்கார்டு அந்த கடுமுடான டிரைவிங். இப்போ அதில் பூரா கல்லை கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. அதில் போகிறாங்க இப்போ. இது கொஞ்சம் அந்த மணலோட இது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ட்ரிப்ட் அடிப்பார் பாருங்க. நம்மளே போதும்னு சொன்னாலும் விட மாட்டாங்களாட்டு இருக்குது. ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க பாலைவனத்துக்குள்ள. இங்கிட்ட இறக்கிடலாங்க. Oh my God. அவ்வளோதாங்க முடிஞ்சு. டிரைவர் போகுதுன்னு சொன்னா கூட விட மாட்டாராட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டுற அப்படிங்கிறாரு. நான் வேணான்ட்டு எல்லாம் இருக்கு, குழந்தையெல்லாம் இருக்கு, அதனால வந்து வேணான்னு சொல்லிட்டேனாங்க. பாருங்களேன், ரைடு பிச்சு உதறிட்டாங்க. அவர் வந்து இன்னும் போலாம் தம்பி அப்படிங்கிறாரு. அவரோட இதுல ஐ வில் டேக் few minutes அப்படிங்கிறாரு. சூப்பரா பாத்துக்கிட்டாங்க டெசர்ட் சஃபாரி. இவர் தாங்க டிரைவரு.
லேண்ட் க்ரூசரில் சஃபாரி முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே மூமெண்ட்டாக நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம போயிட்டு இந்த பெல்லி டான்ஸு அதெல்லாமே துபாய் வந்து பார்த்துடலாம். துபாய் வந்து இது கூட பார்க்கலன்னா எப்படி? சரிங்களா, பார்த்துடலாம். காம்ப்ளிமெண்ட்ரிக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, என்னன்னு தெரில. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். வடை மாதிரி இருக்குங்க, அதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அரபிக் ட்ரெஸ் போட்டு பார்க்குறது இதில் வந்து இன்க்ளூடுங்க. இப்போ வந்து நான் அரபி ஆகிட்டு இருக்கிறப்போ ஒன்று ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம வேணுங்கன்னா. எங்கள் கூட வந்தவங்க யாரும் எடுக்கல, நான் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் கூட வந்தவர் தான் வீடியோ எடுக்கிறாரு. ஹபீபி கம் டு துபாய். நல்லா இருக்கீங்களா? ஹபீபி கம் டு துபாய். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அரபி ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தாச்சு. ஹபீபி கம் டு துபாய் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கூட வந்தவர் தான் வீடியோ எடுத்தாரு. ஸோ போயிட்டு நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாங்களே. தேங்க்யூ. என்னங்க, அரபி சேக்க பார்த்தீங்களா? நானும் ஒரு எண்ணெய் கலர் வாங்கிடலான் இருக்கேங்க துபாயில். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேப்பனிங்காக இருக்குது. இப்போ லைட் எல்லாம் போட்டு இப்போதாங்க நல்லா அந்த வந்தபோது பாலைவனமெல்லாம் அப்படியே இதாக இருந்துச்சு. இப்போல்லாம் சன்செட் ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாரும் இந்த அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்தோம்ல, அந்த ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேபிள் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம இதை வந்து இதை வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது வந்து பார்க்கலாங்க. நம்ம வந்து இதுலேயும் வந்து 2 வெரைட்டி இருக்குது. பேஸ் வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் வேணுமான்னு கேட்குறேன். ஸ்பெஷல்னால் கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா திரம்ஸு. நான் வேணா பேஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்ததுக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே 70 திரம்ஸுங்க. 70 திரம்ஸு 70 திரம்ஸ் இங்கே வந்து தான் கொடுத்தேன் நானும். ஸோ ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்மளை வந்து ட்ராப்பும் பண்ணிடுவாங்க இந்த 70 திரம்ஸில். சரிங்களா, நம்ம போயிட்டு இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோக்ராமை. ஓகேங்களா, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலை. நம்மளுக்கு ஒரு அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பிளேஸு. வந்தோம்னா நம்ம வந்து பார்த்துட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன்லங்க, இந்த 70 திரம்ஸில் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அது போக நைட்டு டின்னர் கூடங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே. இப்போ வந்து இப்போ தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு டின்னர் பஃபேல. இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்டு என்னென்ன டிஷ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலைங்க. நம்ம வந்து இதை சாப்பிட்டு, அதாவது நம்ம இங்கே வந்து பெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க உட்கார்றதுக்கு. இந்த அரபி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே அதை உட்காந்துட்டு அப்படியே வந்து நம்ம இதை வந்து ரசிக்கலாம். அந்த ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம பிளேட் எடுத்துட்டு நமக்கு என்னென்ன டிஷ் இருக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்து இந்த ப்ரோக்ராம் வந்து நானும் என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. ஓகேங்களா, ஹபீபி கம் டு துபாய். டின்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து இங்கே வந்து ஒரே இடத்துல போடுற இடம் என்னன்னா இந்த இடம் சாப்பிட்ற இடம் தான். எல்லாரும் இப்போ லைனாக நின்று பஃபெட்டில் வந்து சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் என்னென்ன டிஷ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு சொல்கிறேன். பாருங்களேன், எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டேங்க. இங்கே வந்து ஒரு பாயாசம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, இது வந்து ரொட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர், இது சிக்கன் பட்டர் சிக்கனுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வந்து என்னென்னா பன்னீர், இது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது வந்து பன்னீர் மசாலா. இது ஒரு வகை சிக்கன் வச்சுருந்தாங்க, ஒரு கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன் பிரியாணிங்க. இது நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பஜ்ஜி மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க, நம்ம ஊர் பஜ்ஜி. இதெல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பெப்சி வந்து தனியாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அது வந்து எடுத்துக்கலான் இருக்கேன். சரிங்களா, இப்போ போய் சாப்பிட்லாம் நம்ம. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பெல்லி டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க துபாயில், எஸ்எட் சஃபாரியில். You found me by the gate with the rain on my sleeves. Your hand said come along, so quiet, so easy. We passed the iron fence and the sleeping dogs. Your steps were made of smoke, your eyes like fog. Keep me near, keep me near. I lose the road when you disappear. Walk me home through the dark slow.
கடைசியாக பனிக்கரடி வந்து பொம்மை வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லா ஃபாரின் குழந்தைங்களும் நம்ம ஊர் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க விளையாடிட்டு. லாஸ்ட்டாக வந்து எல்லோரையும் ஸ்டேஜ் ஏற வச்சு டான்ஸ் ஆட வச்சாங்க. என்னங்க இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்களா சண்டே டெசர்ட் சஃபாரி எல்லாம் சூப்பராக பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து கிளம்ப வேண்டியதாக கார் ஏறிட்டு ரூமுக்கு போக வேண்டியதாங்க. நம்ம கூட வந்தவங்க எல்லாத்தையும் இப்போ ஒருத்தராக வந்துருக்காரு. இவர் தான் டிரைவர், பின்னாடி போகிறவர் தான். இப்போ வந்து நம்ம எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ தான் லாஸ்ட்டாக ஃபயர்ஸோ முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம போயிட்டு போக வேண்டியதாங்க. ஹாய் தேங்க்யூ எல்லாம் வைப் பண்ணுறாங்க சூப்பராக. ஓகேங்களா போகலாங்களா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கார் ஏற போகிறேங்க. கிளம்பியாச்சு, போகலாம். கரெக்டாக கொண்டு வந்து ரூமில் இறக்கி விட்டாங்க. டைம் கரெக்டாக 10:30 மணி ஆச்சுங்க. இவங்களோட சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. நீங்கள் ஏதாவது துபாயில் வந்து டெசர்ட் சஃபாரி வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட இதை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து இப்போ போயிட்டு தூங்கலாம். இந்த விலாகை வந்து முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெசர்ட் சஃபாரி முடிச்சுட்டு கரெக்டாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. டைம் கரெக்டாக 10:30 மணி ஆச்சுங்க. டெசர்ட் சஃபாரி என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் போயிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா 70 திரம்ஸுங்க. 70 திரம்ஸுக்கு 1750 ரூபா நம்ம ஊர் காசுக்கு வருது. செமையான ஒர்த்துங்க. எப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளை கூட்டிகிட்டு போகிறதே இங்கேருந்து 1.5 மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க துபாயை விட்டு. அப்படி ஒரு பாலைவனத்தை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண காட்டுறாங்க இந்த சன்செட் டைமில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஈவெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே வந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாமே பார்க்குறக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அந்த டூனே பாசிங், அந்த கார்லஸில் ட்ரிஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த இது அரபி டான்ஸு, பெல்லி டான்ஸு, அதுக்கப்புறம் ஃபயர் டான்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு டெசர்ட் சஃபாரியில். நீங்களும் துபாய் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த டெசர்ட் சஃபாரி வந்து நிறைய மல்டிபிள் ஏஜென்ட் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஏஜென்ட்டு ப்ரிஃபர் பண்ணி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே நல்லா அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த டெசர்ட்டுக்கு. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். தனியாக போயிட்டு பட்ஜெட்டில் போய் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எனக்கு மேலும் மேலும் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஊக்குவிப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? ரூமுக்கு வந்தாச்சுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பெல்லி டான்ஸு, டெசர்ட் சஃபாரி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு நைட்டு தூங்குறது தான். அடுத்த நாள்லேருந்து ஆஃபீஸு மண்டே ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க்கை. ஸோ 5 நாள் ஒர்க்கு, மிச்சம் 2 நாள் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.